அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் வஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அதத ஹல்கி வ ரப்பா நஃப்ஸி வ இதின தர்சி மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமின் லா ரைப ஃபீஹி இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத். இன்னல்லதீன கஃபரு லன் துக்னி அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவ்லாதுஹும் மினல்லாஹி ஷைஆ வ உலாயிக ஹும் வகூதுன் நார். சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சலவாத்தும் சாந்தியும் தாஹா சையீதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாக்கள் கிளையார்கள், நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், அபரார்கள், நம்முடைய பெற்றோர், தாய், தந்தை, உற்றார், உறவினர், முழு உலக மூமின்கள், முஸ்லிம்கள் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அப்போ ஆஃபியத்தை, விசாலமான நிஅமத்தை, சுருக்கத்தை தருவதுடன் இஸ்லாமிய நாடுகளில் குத்துயிரும் கொலை உயிருமாக மூமின்களை, மூமினாத்துக்களை, சிறார்களை, சிறாரான ஆண்கள், பெண்களை குண்டு போட்டு அழித்த அரக்க குணம் கொண்ட இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அல்லாஹ் அவருடைய படைபலங்கள், அவருடைய ஆயுத பலங்கள், அவருடைய பொருளாதாரங்களை குன்றச் செய்வதுடன் முழு உலக சக்தி வாய்ந்த ஈமானில் கொஞ்சமும் கோலை இல்லாத இஸ்லாமிய நாடுகளுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெரும் அருளை, அவனுடைய ரஹ்மத்தை, உதவி வலக்கது நஸரனாக்கும் பி பத்ரின் வ அன்தும் அதில்லா என்ற அந்த அவனுடைய நேரடியான உதவியை இஸ்லாமிய ஈமானுடைய நாடுகளுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்து முழு உலக நாடுகளும் யூதர்களையும் அமெரிக்கர்களையும் பார்த்து இஸ்லாமிய நாடுகள் தொடை நடுங்கிகள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தைரியத்தையும் ஈமானையும் வளத்தையும் கொடுத்து முஸ்லிம்கள் ஓர் பணியில் ஒன்றுபட்ட நிலைகளிலே இருப்பதற்கும், குறிப்பாக இந்த இந்தியாவில் முனாஃபிகீனுடைய நிலைகளிலிருந்தும் சங்கிகளுடைய தொல்லைகளில் இருந்தும் சங்கிகள் ஆடிக்கொண்டிருப்பதிலிருந்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய ஆட்டங்களை நிற்பாட்டுவதுடன் நீதி, நேர்மை, உண்மையாளர்களை அல்லாஹ் அதிகப்படுத்தி இந்த இந்தியாவிலே முஜாதிகளும் எல்லா விதமான தரங்களையும் கொண்டு வெற்றி பெற்று அவருடைய மார்க்கத்தில், மதங்களில் சாந்தி சமாதானத்தோடு வாழ்ந்து வெற்றி பெற அல்லாஹ் எதிரிகளை வீழ்த்தி நல்லோர்களை அதிகப்படுத்தி நல்ல ஆட்சிகளை இந்த மண்ணில் அல்லாஹ் இந்தியாவில் மலரச் செய்வானாக. எல்லா மக்களையும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு தேசம், ஒரே நிலை என்ற நிலை இல்லாமல் அல்லாஹ் ஊர்தோறும், பாஷை தோறும், நாடுகள் தோறும் அவருடைய சுயத்தை பறிக்கக்கூடிய அரக்க குணம் கொண்ட அரக்கர்களின் நிலைகளிலிருந்து அல்லாஹ் முழு பாதுகாப்பை நல்குவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் எல்லா எதிரிகளுடைய கண்ணுகளுக்கும் அது ஒரு நொம்பலம் செய்யக்கூடிய நிலைகளிலே தள்ளப்பட்டு ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எதிரிகள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், நாம் வெற்றி பெற்று விடுவோம், அவர்களை வீழ்த்தி விடுவோம் என்று. ஒரு காலமும் இஸ்லாத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாமிய மக்களை ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனை அழிப்பதன் மூலமாக எந்த ஒரு பொருளும் வளருமே தவிர அந்த நிலை மாறுபடாது. ஒரு பொருளை அழிக்கணும்னு நினச்சா அது வளரும். ஒரு பொருளை ஆக்கணும்னு நினச்சா அந்த பொருள் அதிகமாகும். பொதுவாக
ஆக்குதல், அழிக்குதல், படைத்தல், வளர்த்தல், பாதுகாத்தல் என்ற தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் இருக்கு. முழு உலகமும் சேர்ந்து ஒரு தீய சக்தி கொண்டு வர வேண்டும் என்று நாடினால் அது முடியாது. அப்போ வேண்டாம் ஒரு சின்ன அழிவை ஏற்படுத்தலாம், மற்ற நிலைகளில் அது முடியாது. ஆகையினால மனிதர்கள் புனித தன்மை பெறுவதற்கு மனிதத்துவத்தை மதிக்க வேண்டும். ஜாதி மத பேதகமின்றி மக்களை மதிக்க வேண்டும். பொருளுக்காக, ஆட்சிக்காக, ஓமிக்காக ஒரு சமூகத்தை கீழ் நோக்கி கொண்டு செல்லுதல் என்பது அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாகும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஒரு நேரத்தில் பலம் குன்றி இருக்கின்ற ஒரு சமூகத்தை, அது எந்த சமூகமானாலும், முஸ்லீமானாலும், கிறிஸ்துவையானாலும், அல்லது மஜூசியானாலும், அல்லது சிலை வணங்கியானாலும், அவ்வளோ யாரையும் இழிவாக நினச்சிடக்கூடாது. அவருடைய மார்க்கம் அவர்களுக்கு பெரிது, அவர்களுடைய கடவுள் அவர்களுக்கு பெரிது. ஆனால் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகத்தை சீண்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சீற்றத்தை, மாற்றத்தை, தாக்கத்தை கொடுத்து ஃபெயிலியராக ஆக்கிடுவான்லாம். முன்னால் வேண்டாம் இனிக்கும், பின்னால் அது ரொம்ப பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்திடும். ஒரு பொருளை அழிக்கணும்னு நாம் நினைக்கிறோம், ஆனால் அது உற்பத்தி ஆக்குவதற்கு அந்த பொருள் எந்த அளவுக்கு படைத்தவன் அதை கண்ணும் கருத்துமாக படைத்திருப்பான் என்பதை இங்கு நாம் நோட்டமிட வேண்டும். எனவே இந்த புனிதமான ரமலானில் எல்லா நலமும் வளமும் பெற்று நாம் சுயமாக அவருடைய வழிகளிலே நிம்மதி பெற்று நீதி, நேர்மை, உண்மையோடு வாழ்வதற்கு நாம் முயற்சிப்பதுடன் முழு உலக சாந்தி சமாதானத்திற்கு நாம் பாடுபட வேண்டும், உதவ வேண்டும், சமூகங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மனித இனத்தை நாம் கண்ணியம் செய்ய வேண்டும். சும்மா எடுத்தவனை அடிக்க, வெட்ட, குத்த, இதெல்லாம் ரெவுடிச நிலை. ஆட்சியாளர்களுக்கு இது சரி வராது. ஆட்சியாளர்களை, மற்றவர்களை தூண்டுவதும் சரி வராது. யாராவது ஒரு குற்றம் செய்கிறாண்டா அந்த குற்றத்திற்கு தகுந்த பரிமாணம், தகுந்த பனிஷ்மெண்ட். எந்த ஜாதி மதமானாலும் அந்த நிலை உடையவர்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாம். அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது, அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் இழிவுபடுத்த முடியாது. அதுக்காக வேண்டி ஒருத்தன் ஒரு சூழலில் அவன் செத்துட்டான், அது அசம்பாவிதமாக நடந்தது அல்லது திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்றதுக்காக வேண்டி நாம் அதை இழிவாக நினைத்தலும் கூடாது. சமூகத்திலேயே மனிதனுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. மனிதனுடைய தரங்கள் வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கு. ஒருவனுக்காக, ஒரு நாட்டுக்காக வேண்டி, ஒரு ஊருக்காக வேண்டி, அல்லது ஒரு அரசாட்சிக்காக வேண்டி மனிதர்களை கொள்ளுதல், அபகரித்தல் என்ற நிலை இருக்க அது தடுமாற செய்துவிடும் என்பதை நாம் இங்கு மறந்துவிடக்கூடாது. நாம் வல்லவன் என்று நினைத்தால் ஒரு பிள்ளை கொண்டு அல்லாஹ் ஒரு மனிதனை அழித்து விடுவான். அது எந்த கடவுளானாலும் நீதி, நேர்மை, உண்மைக்கு பாடுபடும்படியான ஒரு வாழ்வைத்தான் அமைத்திருக்க தவிர அதை நாம் கொண்டு செலுத்த முடியாது. நம்முடைய அல்லாஹ் ஒருவன், எல்லா நறுமணமான சக்திகளும் கொண்டவன். ஆனால் அதற்காக மற்றவர்களை குறை கூறும்படி இஸ்லாம் சொல்லவில்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அவர் மார்க்கம், அவருடைய கடவுள், அவர்களுக்கு. அதை முஸ்லிம்கள் யாரும் இழிவுபடுத்தக்கூடாது, மாட்டார்கள். அப்படி யாராவது செய்தால் அறிவீனத்தை இழந்தவர்களாகத்தான் அங்கே கருதப்படும். எனவே இந்த இஸ்லாமியர்களுக்காக வேண்டி இந்த ரமலானை வருஷத்துக்கு ஒரு மாதம் அல்லாஹ் கடமையாக்கினான். அதில் 3 பிரிவுகளில் முதல் பிரிவு முடிந்து 2வது பிரிவு செல்லும் தருவாயிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான் குரானில், ரப்பனா, எங்களுடைய இரட்சகா, லா துஸிகு குலூபனா பாதையிலே ஹதைத்தனா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு, நேர்வழி கொடுத்ததற்கு பிறகு வழிகேட்டின் பக்கம் எங்களை நீ ஆக்கி விடாதே என்று துவா அல்லாஹ்விடத்தை கேட்கும்படியாக மனிதனுக்கு ஏவுறான். ஹபுலனா, எங்களுக்கு நீ ஹிபத் நன்கொடை கொடு, மில்லதுன்க ரஹ்மா, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத்தை எங்களுக்கு நீ ஹிபத் நன்கொடையாக கொடு, இன்னக்க அன்தல்வா, நீ கொடை கொடுப்பவர்களுக்கெல்லாம், ரஹ்மத்து செய்பவர்களுக்கெல்லாம் ரஹ்மத்து செய்யக்கூடிய, கொடை கொடுக்கக்கூடியவனாக இருக்க,
அன்பளிப்பு தரக்கூடியவனாக இருக்க எங்களுடைய கல்புகளை மாற்றி விடாமல் ஒருங்கிணைத்து ஒரு நிலையில் எங்களுக்கு நீ வெற்றியும் ரஹ்மத்தையும் ஆஃபியத்தை கொடு என்று கேட்கும்படி அவன் எல்லாம் நமக்கு உத்தரவிடுறான். ரப்பனா அடுத்த ஆயத்து, அடுத்த துவா. இது ஒரு துவா, குர்ஆனில் ஒரு ஆயத். எங்களுடைய இரட்சகா, எங்களை படைத்து போஷிப்பவனே, இன்னக ஜாமியுன் நாஸ் இலா யோமில் லா ரைப ஃபீ, நாளை கியாமத் நாள் ஒன்று உண்டு என்று நீ சொல்லியிருக்காயே, அதில் எந்த மாற்றமும் பொய்யோ கிடையாது, உண்மையானது. அந்த நாளையில் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மக்களை அந்த இடத்தில் தகையரனாக ஆகக்கூடிய நிலையில் வைத்திருக்கக்கூடியவனே, லா ரைப ஃபீஹி, அதில் சந்தேகமில்லை, கியாமத் என்பது உண்மை. இன்னல்லாஹ, நிச்சயமாக, லா யுஹ்லிஃபுல் மியாத், நீ கொடுத்த வாக்குறுதி அது தவறாது, அநீதியாக போவாது, நேர்மையாக இருக்கும், எங்களுக்கு நீ உதவு என்று இந்த 2 ஆயத்தில் துவாவை சொல்லி கொடுக்குறான். ஒன்று, நமது குடும்பத்தில் பிரச்சனை, வறுமை, வருமானங்கள் பத்தலை, நோய் நொடியாக இருக்குது, இந்த துவாவை ஓதுங்க. ஒரு தஸ்பீ எடுங்க, 100 தடவை ஓதுங்க. டைம் இல்லை, 31 தடவை ஓதுங்க. ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா வஹபலனா மில்லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப் 1. ரப்பனா இன்னக ஜாமியுன் நாஸ் லியௌமில் லா ரைப ஃபீ இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மியாத் 2. இது குர்ஆனுடைய ஆயத்தாக இருந்தாலும் 2 விதமான துவாக்கள் இங்கே அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர்றான். அதில் பல சப்ஜெக்ட் சொல்கிறான். அவைகளை நாம் கேட்டு வெற்றி பெற வேண்டும். அடுத்து சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை மறுத்தவர்களே, லன் துகுனி அன்ஹும் அம்வாலுஹும், உங்களுடைய பொருள் எத்தகைய ஒன்றையும் உயர்த்தி விடாது. துகுனி அன்ஹும், உங்கள் நின்றும் எங்களை தேவையற்றதாகவோ தேவை உடையதாக ஆக்காது. வலா அவுலாதுஹும், உங்களுடைய பிள்ளைகளும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாவிற்கு எத்தகைய நற்பலனையோ அல்லது தீங்கையோ ஏற்படுத்தி விட முடியாது. உலாயிக ஹும் வகூதுன்னார், நாளைய கியாமத்து நாளையிலே கொழுந்து விட்டறையக்கூடிய அந்த நெருப்பில் தள்ளப்படும் அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கிறாதீங்க என்று அல்லாஹ் 3வது ஒரு ஆயத்தில் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சத்தியத்தின் கீழ் வாழ்வதற்குண்டான வாழ்வை மிக தரமாக நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளணும். அல்லாஹ் கேட்கக்கூடிய சொல்லித்தரக்கூடிய அத்தனை துவாக்களும் முத்தானவை. கஷ்டமாக இருக்குது, ஒரு தசுமணி எடுங்க, ஒரு இடத்துல உட்காருங்க ஒழுவோட. இது குர்ஆன் ஆயத்தாக இருப்பதனால் ஒழுவோடு இந்த தஸ்பீகாகவும் ஓதலாம், துவாவாகவும் ஓதலாம். ஓதுங்க. நீங்கள் எத்தனை இருக்குது. இன்னொரு ஆயத்தில் வகுர் ரப்பி குஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன் ஓதுங்க. இப்போ ரமலானில் எத்தனை முத்தான துவாக்கள். அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் 1. 2, அல்லாஹும்ம அஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அது இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு முடிகிறது. 3வது, அல்லாஹும்ம அஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீனுக்கு பிறகு அல்லாஹும்ம ஆத்திகனா மினன் நார் வதஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், நரக விடுதலை. 3ம் முத்தான துவா. அந்த முத்தான துவாவில் பின்னால் சொல்லப்பட்ட இந்த 2 ஆயத்தையும் கடைசியில் சொல்லப்பட்ட ஒரு ஆயத்தையும், அது துவா தான். அந்த துவாவை ஆயத்தில் துவாவாவோ நீங்கள் கலந்து ஓத வேண்டும் என்றால் இதை தனித்து ஒளி செஞ்சுட்டு உட்காந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓதுங்க. உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்குவதோடு நம்மை நித்தமும் நீதியாய் உண்மை மார்க்கத்தில் அடி பெசகி விடாமல் பாதங்களை ஸ்தலமாக்கி சத்தியத்தின் கீழ் வாழ நித்தமும் நீதியாய் உணர அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.